வெல்கம் டு செவந்தி சமையல். ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான சோப் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறோம். செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சோப் எப்படி செய்யலாம், இதனுடைய ஹெல்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுதான் உளுந்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயதான தோற்றத்தையே மாற்றி கொடுக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது. உளுந்துக்கு நம்மளுடைய இறந்த செல்களை எல்லாம் அகற்றுவதற்கும் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோபேஸ் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவில் குட்டி இது போல் க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ரோஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன் செகண்டாக. தேர்டாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பவுடரை நல்லா 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். மெல்ட் அண்ட் போர் சோப்னாவே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்யணும். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப்பீஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரையணும், எந்த விதமான கட்டிகளுமே இருக்கவே கூடாது. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நமக்கு அந்த லிக்விட் கிடச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம். உளுந்து பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கெட்டியாக தான் இருக்கும். நல்லா நமக்கு இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக எசென்ஷியல் ஆயில் ஒரு 10 சொட்டு போல் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு லிக்விடு. இப்போ நம்ம மோல்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 4 சோப்பு போல் கிடச்சிருக்கு. இதை அப்படியே 1.5 மணி நேரம் சாலிட் ஆகட்டும். 1.5 மணி நேரம் கழித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. உளுந்து சோப்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் டிமோல்ட் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நுரை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பபிள்ஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி வந்திருக்கு பாரு நுரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் உளுந்து சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.